மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவன் இம்மண்ணுலகிலே கிருஷ்ணனாக திரு அவதாரம் செய்திருக்கிறான். இது அவனுடைய மாயத்தன்மை. ஆகவே அவன் மாயன். மதுராவில் பிறந்தவன். ஆகவே அவன் வடமதுரை மைந்தன். மதுராவிற்கும் கோகுலத்திற்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்கிறதல்லவா யமுனை நதி. அங்கே அவன் கோபிகை பெண்டியர்களோடு குரவை கூத்தாடினான். அவன் பிறந்தது யாதவர் குலம். அவனை பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. அவன் செய்யும் குறும்புகள் பொறுக்க முடியாமல் யசோதை அவனை உரலிலே கட்டி போடுகிறாள். இப்படி பிறந்த குலத்தையும் வளர்த்த குலத்தையும் மேன்மைப்படுத்தியவன் கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை நாம் தூய்மை உடையவர்களாக ஆகி தூய மலர்களை அவனுக்கு சமர்ப்பித்து நமக்கு தெரிந்த இசையில் வாயால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் நம் வாழ்வில் இதுவரை செய்த பிழைகளும் நம்மிடையே வந்து புகுவதற்காக தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கும் பாவங்களும் தீயிலிட்ட தூசு போல் பொசுங்கி போகும்.